மக்களே, சின்மயியின் இசை மலையில் நனைய தயாராகுங்கள். கார்த்திபுரம் மே 16. Book your tickets only at www.41sounds.com. தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு என 2 தொகுதிகளில் போட்டியிடுகிறார். இதற்காக பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு என 2 தொகுதிகளில் தனது சொத்து விவரங்கள் அடங்கிய வேட்புமனுவை தாக்கல் செய்தார். தாவேக தலைவர் விஜய் தாக்கல் செய்த வேட்புமனுவில் சொத்து கணக்கை மறைத்துள்ளதாகவும் இதுகுறித்து வருமான வரித்துறை மற்றும் தேர்தல் ஆணையம் விசாரிக்க வேண்டும் என பெரம்பூர் வாக்காளர் விக்னேஷ் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு தலைமை நீதிபதி S.A. தர்மாதிகாரி மற்றும் நீதிபதி G. அருள்முருகன் ஆகியோர் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. பெரம்பூர் தொகுதியில் விஜய் தாக்கல் செய்த வேட்புமனுவில் அவரது அசையா சொத்துக்களின் மதிப்பு 115.13 கோடி ரூபாய் என கணக்கு காட்டியுள்ளார். ஆனால் திருச்சி கிழக்கு தொகுதிகள் விஜய் தாக்கல் செய்த வேட்புமனுவில் அவரது அசையா சொத்துக்களின் மதிப்பு 220.15 கோடி ரூபாய் என கணக்கு காட்டியுள்ளார். 2 தொகுதிகளும் வேட்புமனு செய்தவர் ஒரு தொகுதியில் சுமார் 100 கோடி ரூபாய் சொத்தை மறைத்திருப்பது என்பது முறைகேடானது என உயர்நீதிமன்ற நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். இந்த வழக்கு தொடர்பாக பதிலளிக்கும்படி வருமான வரித்துறையினருக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். மேலும் வழக்கின் விசாரணையை அடுத்த வாரத்திற்கு தள்ளி வைத்து நீதிபதிகள் உத்தரவிட்டனர். பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் ஆனந்த். மக்களே, சின்மயியின் இசை மலையில் நனைய தயாராகுங்கள். கார்த்திபுரம் மே 16. Book your tickets only at www.41sounds.com.